பற்றி பேச முடியாது. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதா? அன்புமணி கொடுத்த அப்டேட். பாமகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருப்பதா கூறிய அன்புமணி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழல்ல பாமக தலைவர் அன்புமணி பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய தேர்தல் பணிகளை முடிச்சிருக்காரு. ஏற்கனவே அன்புமணி மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில சௌமியா அன்புமணியுமே சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்காங்க. ஆனால் பாமகவினர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என்று இருதரப்பா பிரிஞ்சிருக்காங்க. இது அந்த கட்சிக்கு பின்னடைவா அமைஞ்சிருக்கு. அதே போல பாமக தலைவர் அன்புமணி திமுகவை கடுமையா விமர்சித்து வராங்க. இதனால அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கேற்ப பாஜக நிர்வாகி பைஜெயந்த் பாண்டாவோட அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்போது பாமக தரப்புல 29 தொகுதிகள் வர கேட்டதா சொல்லப்படுது. அதற்கு அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. இதனால பாமக கூட்டணியை இறுதி செய்ய முடியாம அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளுமே அமைதி காத்து வராங்க. ஆனால் அன்புமணி 29 தொகுதிகளில் போட்டியிடணும்னு பிடிவாதமா இருப்பதா சொல்லப்படுது. கடந்த சட்டசபை தேர்தலில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் வர அதிமுக ஒதுக்குச்சு. அதுல 5 தொகுதிகள்ல மட்டும்தான் பாமக வென்றது. அதே போல பாஜகவை விட அதிக தொகுதிகளில் போட்டியிடணும்னு அன்புமணி குறியாயிருக்காரு. இந்த நிலையில மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி கூட்டணி தொடர்பா பேசியிருக்காரு. அதுல அன்புமணி என்ன பேசினாருன்னா, விரைவில் எங்கள் கூட்டணியை அறிவிப்போம். தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும். எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். கூட்டணி பற்றி எதுவுமே என்னால இப்ப பேச முடியாது. உறுதியா இன்னும் சில நாட்கள்ல கூட்டணி உறுதியாகும். பலமான கூட்டணி, மெகா கூட்டணி உறுதியாகும். நிச்சயமா வெற்றி பெறும்னு தெரிவிச்சிருக்காரு. விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதான் விரைவில் இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். நான் இன்னைக்கு கூட்டணி எதை பத்தி என்னால பேச முடியாது. உறுதியா இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதே போல நீதிமன்ற தீர்ப்பை அரசு மதிக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத சூழலை உருவாக்கணும்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, அதுதான் ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் அதே வேளையிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும், அரசு மதிக்க வேண்டும். அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும். விரைவில் அறிவிப்போம். விரைவில் சீக்கிரமா சொல்லிடுறோம். ரோட்டரி சங்க நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு வருகை தந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் அன்றாடம் பல வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திமுக அரசை எதிர்த்து குறிப்பாக ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். அதில் இளநில ஆசிரியர்கள் ஒரு பக்கம், உதவி பேராசிரியர்கள் ஒரு பக்கம், அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள். மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசை எதிர்த்து போராடி வருகிறார்கள். அன்றாட போராட்டம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள்.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், மாற்று கருத்து கிடையாது.